ஜகாத் என்பது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமை ஆகும். அதை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக திருக்குரானில் குறிப்பிட்டுள்ளான். சூரத்து தப்பா வசனம் 60. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. பொருள், கடமையான ஜகாத்துகள் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவற்றுக்கு ஊழியம் செய்பவர்களுக்கும் அவர்களின் உள்ளங்கள் புதிதாக இஸ்லாமுடன் இணைக்கப்பட்டவர்களுக்கும் அடிமைகளை உரிமையிடுவதற்கும் கடனாளிகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உரியதாகும். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தவன் மகா ஞானவான் ஆவான். 1. ஃபுகரா, ஏழைகள், அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற போதுமான வருமானம் இல்லாதவர்கள். உணவு, உடை, தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாதவர்கள். 2. மசாகீன், மிகவும் வறியவர்கள். ஏழைகளை விட மேலும் மோசமான நிலையில் இருப்பவர்கள். வறுமையை வெளிப்படையாக கூறாமல் பொறுமையுடன் வாழ்பவர்கள். 3. ஆமிலேன் அலைஹா, ஜகாத்தை வசூலிப்பவர்கள். ஜகாத்தை சேகரிக்க, கணக்கிட, பாதுகாக்க, பகிர நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் உழைப்புக்காக ஜகாத்திலிருந்து வழங்கலாம். 4. முல்லஃபதுல் குலு, மனங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். புதிய முஸ்லிம்கள், இஸ்லாமுக்கு ஆதரவாக மாற வாய்ப்புள்ளவர்கள். சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு நன்மை தரக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஜகாத்து கொடுத்து அவர்களின் மனங்களை இஸ்லாமுக்கு நெருக்கமாக்கலாம். 5. பிரிகா, அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள். அடிமைகளாக அல்லது சட்ட ரீதியாக சிக்கலில் இருந்து விடுபட பண உதவி தேவைப்படுபவர்கள். இன்றைய காலத்தில் சட்டவழி விடுதலை, சிறை தண்டனையிலிருந்து விடுபடுதல் போன்றவை. 6. காரிமீன், கடன் சுமையில் இருப்பவர்கள். தனிப்பட்ட தேவைகளுக்காக கடன் வாங்கி திருப்பிச் செலுத்த முடியாதவர்கள். ஹராம் காரியங்களுக்கான கடன் இதில் சேராது. 7. ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர்கள். இஸ்லாமிய கல்வி, தஹ்வா, ஜிஹாத், தீன் சார்ந்த நியாயமான பணிகள். மதரசா மாணவர்கள், தீன் பணியாளர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர். 8. இப்ன சபீல், வழிப்போக்கர்கள். பயணத்தில் பணம் இழந்து உதவி தேவைப்படும் பயணிகள். அவர்கள் சொந்த ஊரில் செல்வந்தர்களாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தால் ஜகாத்து பெறலாம்.